இது விசேட செய்திகள். தற்போது சிரியாவில் பதட்டகரமான நிலை காணப்படுகின்றது. காசா, லெபனான், ஈரானை தொடர்ந்து தற்போது சிரியா தலைநகரம் டெமஸ்கஸில் இஸ்ரேல் பாரிய தாக்குதல் நடத்தி வருகிறது. குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் உள்ளது. இஸ்ரேலிய வான்படை டெமஸ்கஸின் இராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் பலர் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. எனவே என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவான செய்தியை வாங்க பார்ப்போம். இஸ்ரேல் விமானப்படையின் தாக்குதலால் பெரும் பரபரப்பு. சிரியாவின் தலைநகரத்தில் 2 முக்கிய இடங்கள் அளிக்கப்பட்டன. சிறிது நேரத்துக்கு முன்பு இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் உள்ள இராணுவ இலக்குகளை தாக்கின. இத்தாக்குதல்களில் ஒன்று சிரிய அதிபர் மாளிகையின் அருகே உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது. மற்றொன்று சிரிய இராணுவத்தின் தலைமையகத்தையே நேரடியாக தாக்கியது. 2 பெரும் தாக்குதல்கள் மிக குறுகிய நேரத்திற்குள் இடம்பெற்றுள்ளன. பலத்த தாக்குதலால் கட்டடத்தின் 4 மாடிகள் இடிந்து விழுந்தன. இது சம்பந்தமான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாகு இந்த தாக்குதல்களை நியாயப்படுத்தும் வகையில் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். ட்ரூசி என்ற சிறுபான்மை இனக்குழுவை பாதுகாப்பதற்காகவே இச்செயல்களை மேற்கொண்டதாக கூறுகிறார். ட்ரூசிகள் அரபு இனத்தவரை ஆனாலும் இஸ்லாத்தின் சியா பிரிவில் இருந்து விலகியதொரு தனி மத வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். சிரியா, இஸ்ரேல் மற்றும் லெபனானில் இந்த இனக்குழுவினரின் பெரும்பாலான மக்கள் வாழ்கிறார்கள். சிரியாவிலும் சுமார் 3% மக்கள் தொகையை ட்ரூசி மக்கள் ஆகும். இந்த வகையில் சுமார் 4 நாட்கள் முன்பு சுபைதா என்ற நகரத்தில் ட்ரூசி தீவிரவாத குழுக்கள் மற்றும் சிரிய அரசு ஆதரவாளர்களுக்கிடையில் மோதல் துவங்கியது. இந்த மோதலில் 16,000 மக்கள் பாதிக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து சிரிய ராணுவம் சுபைதா பகுதியில் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க முயன்றது. ஆனால் இதற்கிடையில் இஸ்ரேல் தலையீடு செய்தது. நெதன்யாகு கூறுகையில் ட்ரூசி சகோதரர்களை பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுப்போம், மேலும் சிரிய அரசு படைகளையும் கொடூர குழுக்களையும் ஒழிக்க நடவடிக்கை இனி எடுப்போம் என தெரிவித்துள்ளார். இந்த வகையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகையில் இது தொடக்கமே, இன்னும் வழி தரும் தாக்குதல்கள் வரவிருக்கின்றன என எச்சரித்துள்ளார். போச்சுது, இவ்வளவு நாளும் துருக்கியும் சிரிய இடைக்கால பிரதமரும் இஸ்ரேலுடன் சேர்ந்து எல்லா நாடகமும் ஆடுவதாக உலகம் குறிப்பிட்டது. இப்போது சிரிய இடைக்கால பிரதமரையே அழிக்கப் போவதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. அதாவது சிரிய படைகளையே அழிக்கப் போவதாக இஸ்ரேல் சூளுரைக்கின்றது. கூடாதவனின் நட்பு இப்படித்தான் முடியும். இப்போதாவது சிரியாவின் இடைக்கால பிரதமர் அகமது ஷாரா திருந்துவாரா என்று பார்க்க வேண்டும். இவ்வகையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. சிரிப்பு வருது. வாஷிங்டன் இஸ்ரேலை தன்னிச்சையாக அதிகப்படியான தாக்குதல்களில் ஈடுபட வேண்டாம் என எச்சரித்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் மறுமொழி ட்ரூசி பகுதிகளில் சிரிய ராணுவம் இருந்தால் மேலும் கடுமையாக தாக்கப்படும் என்பதாகவே கூறியுள்ளது. நெதன்யாகுவின் உள்நாட்டு சிக்கல்கள். இஸ்ரேல் உள்நாட்டில் பிரதமர் நெதன்யாகு மீது லஞ்சம், மோசடி, அதிகார மீறல் ஆகிய குற்றச்சாட்டுகள் மூலம் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. இது சம்பந்தமாக பெரும்பான்மை இஸ்ரேலிய மக்கள் குற்றம் பிரதமர் நெதன்யாகுவை கடுமையாக சாட்டுவதாக உள்ளது. உள்நாட்டு கவனத்தை விலக்க, அதாவது லஞ்சம் மோசடி குற்றத்தை மறைக்க இந்த நெதன்யாகு வெளிநாட்டு போர்களை பெரிதுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார் என்று கடுமையாக மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். கடந்த மாதங்களில் காசா, லெபனான், ஈரான், இப்போது சிரியா என போர் முனைகள் பரவிக்கொண்டே செல்கின்றன என இஸ்ரேலிய மக்களை கவலை தெரிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது.